Hi Electro Tamizha. ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி உங்கள் ஆண்ட்ராய்ட் டிவியில் எப்படி எல்லா ஆட்ஸும் பிளாக் பண்ண போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஆட்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஆப் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆப் பேர் வந்து Blokada. ஸோ இந்த ஆப் வந்து எப்படி அவங்க ஆண்ட்ராய்ட் டிவியில் இன்ஸ்டால் பண்ணுறது, இது எப்படி யூஸ் பண்ணுறது, அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் இந்த சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் டிஸ்கார்ட் சேனல் மறக்காம வந்து ஜாயின் பண்ணுங்க. எல்லாத்துக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம வந்து ஜாயின் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ் இப்போ என்னோட கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணியானோன்னா இந்த Blokada ஆப்போட ஏபிகே ஃபைல் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணியானோ, டவுன்லோட் பண்ணியானோ. எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களால் ஒரு வெப்சைட் பார்க்க முடியும். ஸோ அந்த வெப்சைட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணியானோ. ஸோ வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வெப்சைட் லிங்க் பார்த்தீங்கன்னா blokada.org. இங்கேருந்து தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணியானோ. ஸோ அங்கே கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஆரஞ்சு கலரில். ஸோ அந்த பட்டன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கிளிக் பண்ணியாச்சு. ஸோ கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் செக்ஷனில் இருக்கோம். ஆண்ட்ராய்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா 3 வெர்ஷன்ஸ் இருக்குது. Blokada 5, Blokada 5 Slim, அப்புறம் Blokada 4. நம்ம வந்து இன்றைக்கி Blokada 5 வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம் நம்ம ஆண்ட்ராய்ட் டிவியில். ஸோ உங்களுக்கு Blokada 5 வந்து ஸ்லோவாக இருந்துச்சுன்னா உங்கள் ஆண்ட்ராய்ட் டிவியில் நீங்கள் வந்து Blokada 4 கூட நீங்கள் என்ன ட்ரை பண்ணலாம். ஸோ எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். பட் நான் வந்து இன்றைக்கி Blokada 5 வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ Blokada 5 Slim என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வெறும் கூகுள் ப்ளே பாலிசி என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் அலோவ் பண்ணியிருக்கோ அந்த ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் Blokada 5 Slimல இருக்கும். ஸோ Blokada 4 உங்கள் என்ன ட்ரை பண்ணலாம். ஒருவேளை உங்கள் ஆண்ட்ராய்டில் வந்து Blokada 5 வந்து ஸ்லோவாக இருந்துச்சுன்னா இது எல்லாமே உங்கள் சாய்ஸ் தான். நம்ம வந்து இன்றைக்கி Blokada 5 வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ blokada5.apkன்னு இருக்குது ஒரு ஆப்ஷனு. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. அப்போ வந்து அந்த ஏபிகே ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ அது கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் வந்து கேன்சல் கொடுக்க போகிறேன். ஏன்னா நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நான் வந்து கேன்சல் கொடுத்துட்டேன். இப்போ வந்து நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணுங்க, நீங்கள் கேன்சல்லாம் கொடுத்துடாதீங்க. ஸோ இப்போ இந்த ஏபிகே ஃபைல் வந்து நம்ம ஒரு பென்ட்ரைவில் வந்து காப்பி பண்ணியானோம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஒரு பென்ட்ரைவ் ப்ளக் பண்ணுங்க உங்கள் பிசியில். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பென்ட்ரைவ் ப்ளக் பண்ணியிருக்கேன் யூஎஸ்பி டிரைவ் டின்னு. ஸோ நீங்களும் ஒரு பென்ட்ரைவ் ப்ளக் பண்ணுங்க உங்கள் பிசியில். ஒரு பென்ட்ரைவ் ப்ளக் பண்ணிட்டு அதில் வந்து நீங்கள் அந்த Blokada ஏபிகே ஃபைல் வந்து நீங்கள் காப்பி பண்ணியானோம். ஸோ இப்போ வந்து நான் காப்பி பண்ணிட்டுருக்கேன். ஸோ காப்பி ஆகிட்டுருக்கு. ஸோ காப்பி ஆகி முடிஞ்சிடுச்சு. ஸோ அவ்வளவுதான், இந்த ப்ராசஸ் வந்து ஓவர் தான். இனிமேல் கம்ப்யூட்டரில் வந்து எந்த ப்ராசஸ் கிடையாது. இப்போ நீங்கள் ஆண்ட்ராய்டுக்கு தான் நிறையா ப்ராசஸ் இருக்குது. ஸோ ஆண்ட்ராய்டில் நீங்கள் நிறையா ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணியானோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணியானோன்னா இந்த பென்ட்ரைவ் வந்து நீங்கள் எஜெக்ட் பண்ணிட்டுங்க. எஜெக்ட் பண்ணிட்டு உங்கள் ஆண்ட்ராய்ட் டிவியில் ப்ளக் பண்ணிட்டுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் டிவி போய் பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களால் என்னோட ஆண்ட்ராய்டு ஸ்கின்னை பார்க்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணியானோன்னா உங்கள் பென்ட்ரைவ் நீங்கள் ப்ளக் பண்ணியானோம். ஸோ மறக்காமல் ப்ளக் பண்ணிடுங்க யூஎஸ்பி போர்ட்டில். ஸோ பென்ட்ரைவ் ப்ளக் பண்ணியாச்சு. செக்கிங் ஹெச்பி யூஎஸ்பி ட்ரைவ்னு காமிக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு பாப்அப் வரும். ஸோ அந்த பாப்அப்பில் வந்து அந்த யூஎஸ்பி ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணியானோம். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஎஸ்பி கீபோர்ட் அண்ட் மவுஸ்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளிக் பண்ணுறதுக்கு டைப் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த யூஎஸ்பி ஆப்ஷன் கிளிக் பண்ணோடனே உங்கள் பென்ட்ரைவ் இருக்கும். அந்த பென்ட்ரைவ்க்குள்ளே போயிடுங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஏபிகே ஃபைல் அங்கே இருக்குது. ஸோ அந்த ஏபிகே ஃபைல் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அதை கிளிக் பண்ண உடனே ஸ்டேஜிங் ப்ராசஸ்க்கு அப்புறம் கேன்சல் இன்ஸ்டால்னு வரும். இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து இன்ஸ்டால்னு கொடுத்துருங்க Blokada 5. ஸோ இப்போ வந்து இன்ஸ்டாலிங்னு வருது. ஸோ இன்ஸ்டால் ஆகிடுச்சு, ஆப் இன்ஸ்டால்னு வருது. ஸோ இப்போ வந்து ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்துடுங்க. ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஆட் ஆப் டு ஃபேவரட்ஸ்லேருந்து அந்த Blokada 5 இருக்காது. ஸோ இப்போ வந்து நம்ம அதை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னா நீங்கள் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்க்கோங்க. கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து நீங்கள் இந்த ஆப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியானோம். ஏடிவி லான்ச்சர்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியானோம். ஸோ இதோட கூகுள் ப்ளே லிங்க் கூட கீழே வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணால் உங்கள் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன், வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து கீபோர்டில் டைப் பண்ணிருக்கேன் யூஎஸ்பி கீபோர்டில். நீங்களும் ஒரு யூஎஸ்பி கீபோர்டு வந்து ப்ளக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மவுஸும் ப்ளக் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதான் அந்த ஆப்பு ஏடிவி லான்ச்சர். இது வந்து நீங்கள் மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. நான் வந்து ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களால் எல்லா ஆப்ஸுமே ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து ஏடிவி லான்ச்சருக்குள்ளே போயிடுங்க. ஏடிவி லான்ச்சருக்குள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்து Blokada 5 உங்களால் பார்க்க முடியுது. ஸோ உங்களால் எல்லா ஆப்ஸுமே பார்க்க முடியுது. ஸோ Blokada 5குள்ளே போயிடுங்க. ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு Blokada 5. ஸோ Blokada 5 வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டேப் டு ஆக்டிவேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து கிளிக் பண்ணால் தான் அது வந்து இந்த ஆப் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ அப்போ தான் ஆட்ஸு ட்ராக்கர்ஸ்லாம் பிளாக் பண்ணோம். ஸோ நீங்கள் ஆக்டிவேட் பண்ணோன்னா நீங்கள் வந்து
ஒன்று மவுஸ் வச்சு நீங்கள் கிளிக் பண்ணி ஆனோம், இல்லாட்டி நீங்கள் வந்து உங்கள் ரிமோட்டில் கூட நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து கண்டினியூன்னு கொடுத்துருங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒன் மோர் ஸ்டெப்னு காமிக்குது. ஸோ இப்போ வந்து கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ கண்டினியூ கொடுத்தாச்சு. இப்போ வந்து ஓகேன்னு கொடுத்துருங்க. ஸோ ஓகேயும் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ திரும்ப நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ ப்ளூ ரிங் காமிச்சிச்சுன்னா அது வந்து பிளாக்கடா ஒர்க்கிங்னு அர்த்தம். ஸோ அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று கூட சொல்கிறாங்க, யூடியூப் ஆட்ஸ்லாம் அதால் பிளாக் பண்ண முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா ட்ராக்கர்ஸ் ஆட்ஸ்லாம் பிளாக் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஃபஸ்ட்டே ஒன்று காமிக்குது. ஸோ அந்த ஆக்டிவிட்டியில் போய் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் ஆட்ஸ் என்னெல்லாம் ட்ராக்கர்ஸ்லாம் பிளாக் பண்ணியிருக்குன்னு காமிக்கும். ஸோ உங்களால் பார்க்க முடியுது, ஒரு ப்ளூ ரிங் உங்களால் பார்க்க முடியுது. ஸோ அப்படின்னா பிளாக்கடா வந்து ஆக்டிவாக இருக்குது. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா ட்ராக்கர்ஸ் நிறையா ஆட்ஸ்லாம் பிளாக் பண்ணிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா பிளாக்கடா ஆக்டிவ்னு காமிக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம சும்மா டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் ஓப்பன் பண்ணிட்டு அப்புறம் திரும்ப அந்த பிளாக்கடா ஆப்குள்ளே போய் பார்க்கலாம். இது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான், அதை ட்ராக்கர்ஸ் அந்த ஆட்ஸ்லாம் பிளாக் பண்ணான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாருக்குள்ளே போயாச்சு. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு இப்போ வந்து நம்ம திரும்ப வெளில வந்துடலாம். ஸோ இப்போ வந்து பிளாக்கடா ஆப்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ வந்து அந்த ஆக்டிவிட்டியில் போய் பார்க்கலாம், அது ஹாட்ஸ்டார் ரிலேட்டடாக எதாவது ட்ராக்கர்ஸ் பிளாக் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய ஹாட்ஸ்டார் ட்ராக்கர்ஸ் ஆட்ஸ்லாம் பிளாக் பண்ணியிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லாவே வேலை செய்யுது. இது ஆக்சுவலி நீங்கள் மற்ற ஆப்ஸோட ட்ரை பண்ணி பாருங்கள், சீரியஸாக சூப்பராக வேலை செய்யும். நீங்கள் நிறையா என்டர்டைன்மெண்ட் ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க, அதுக்கு முன்னால் நிறையா ஆட்ஸ்லாம் வரும். ஸோ அந்த ஆட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இது வந்து பிளாக் பண்ணிவிடும். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஆப் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். ஸோ கைஸ், இந்த பிளாக்கடா ஆப் பற்றி பார்த்துருப்பீங்க. அப்புறம் உங்கள் ஆண்ட்ராய்டில் வந்து எப்படி ஆட்ஸ்லாம் பிளாக் பண்ணணும்னு பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த தேர்ட் பார்ட்டி ஆப்ஸோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் பிளாக் பண்ணோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ட்ராக்கர்ஸ் கூட பிளாக் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. அப்புறம் டிஸ்கார்ட்ஸ் அதில் மறக்காம ஜாயின் பண்ணிட்டுங்க. எல்லாத்துக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. ஸோ இந்த வீடியோக்களை தான் தெரியல சந்திக்கலாம். till then, bye bye.